ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சராய்மதி கிச்சன். பனை ஓலையில் நான் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இது வந்து காஞ்சது. நீங்கள் பச்சை ஓலை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து வெல்லம் வந்து ஒரு 300 கிராம் பாவு வச்சு எடுக்கணும். இது 1/4 கிலோ பச்சரிசி மாவு கடையில் வாங்கினது. இது வந்து வறுக்க வேண்டாம், இது அப்படியே போட்டுக்கணும். தேங்காய் திருவுள் வந்து ஒரு அரை மூடியில் 1/4 மூடி துருவி வச்சுருக்கேன். இது வந்து 2 ஸ்பூன் நெய்யில் வந்து வறுத்தெடுக்கணும். ஒரு வடிச்சிட்டு வச்சு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். சூடானது தேங்காய் அதில் போட்டு வறுத்து, ரொம்ப வறுக்கக்கூடாது, லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். இந்தளவு வறுத்த போது இது எடுத்துக்கோங்க. அதே வச்சத்தில் வெல்லம் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கணும். பாவு காய்ச்சி வந்து இப்படி கரைஞ்சாலே போதும். கரைஞ்சிட்டு மாவு இதில் ஓட்டு கலக்கணும். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சா போதும். இந்த மாதிரி கரைஞ்சிட்டு வடிகட்டி இந்த மாதிரி ஆற வச்சுட்டு மாவு இதில் போட்டுருங்க. இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மாவு போடுங்க. மாவு இதோடு போட்டுருங்க. தேங்காய், அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கணும். நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாவை வச்சுட்டு இந்த ஒவ்வொரு ஓலையிலையும் இதில் வைக்கணும். இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இட்லி பற்ற வச்சு தண்ணி ஊற்றி ஆவியில் வச்சுருவாங்க. இது மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணி இது ஒன்று ஆவியில் வச்சு இது மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வச்சு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு எடுங்க. இந்த மாதிரி 20 நிமிஷம் கழித்து வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா அப்படி வெந்திருக்குது. இந்த மாதிரி இது எடுத்து செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது மாதிரி ஸ்கூல் விட்டு வர பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சு இது மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.